டெல்லி அணிக்கு எதிரான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் ஷாம் கரன் ஹாட்ரிக் விக்கெட் கைப்பற்றினார். இதன் மூலம் ஐபிஎல் அரங்கில் ஹாட்ரிக் விக்கெட்டை கைப்பற்றிய வீரர்கள் பட்டியலில் கெத்தாக நுழைந்தார். இந்த நிலையில் மொஹாலியில் நடந்த 13வது லீக் போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தார். பஞ்சாப் அணியில் சிக்ஸர் ராட்சசன் கிறிஸ் கெயில் இடம்பெறவில்லை. இதையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 166 ரன்கள் எடுத்தது. இந்த நிலையில் முகமது ஷமியை ரபாடா வித்தியாசமாக ரன் அவுட் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எட்டக்கூடிய இலக்கை துரத்தி டெல்லி அணி 19.2 ஓவரில் 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 14 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. இதில் கிங்ஸ் 11 பஞ்சாப் வீரர் ஹாட்ரிக் விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினார். இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்த போது போட்டியின் 18வது ஓவரை வீசிய ஷாம் கரன் அந்த ஓவரின் 4வது பந்தில் இங்கிராமை அவுட் ஆக்கினார். பின் அதே ஓவரின் கடைசி பந்தில் ஹர்ஷல் பட்டேலை கரன் வெளியேற்றினார். தொடர்ந்து 20வது ஓவரை மீண்டும் வீச வந்த கரன் முதல் பந்தில் டெல்லியின் ரபாடாவை போல்டாக்கினார். இதையடுத்து இவருக்கு ஹாட்ரிக் விக்கெட் கைப்பற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஹாட்ரிக் பந்தை லாம்சானே எதிர்கொண்டார். இதையும் கரன் அசுர வேகத்தில் யார்கராக வீச லாம்சனே தடுக்க முயன்ற போதும் போல்டானார். இதன் மூலம் இந்த ஆண்டு ஐபிஎல் அரங்கில் ஹாட்ரிக் விக்கெட் கைப்பற்றிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஷாம் கரன். இதன் மூலம் ஐபிஎல் அரங்கில் ஹாட்ரிக் விக்கெட் கைப்பற்றிய 18வது வீரரானார் ஷாம் கரன். ஷாம் கரனின் இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.